Hello viewers, இது Aariembroidery class 31. இந்த வீடியோவில் டபுள் கலர் embossed load stitch crossed patternsல போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த embossed லுக்குக்காக பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ எப்பயும் சிங்கிள் லேயர் ஒட்டி பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸில். இதில் நான் வந்து டபுள் லேயர் ஒட்டுறேன். இன்னொரு விஷயம் வந்து நான் எப்பயும் அவுட்லைன்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுவேன். ஏன்னா அந்த லைனை வந்து மார்க்காக யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நான் அவுட்லைன் ஸ்டிச் பண்ணல, இந்த த்ரெட்டை மட்டுமே ரெஃபரன்ஸாக வச்சு இப்போது கிராஸ்ட் லோட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எப்பயும் லோட் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இப்போது கீழே 2 ஸ்டிச் போடுறேன், புல் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இங்கே 2 ஸ்டிச் போடுறேன். இந்த கிராஸ்டு லோட் ஸ்டிச் டுட்டோரியல் வீடியோ பார்க்கணுன்னா நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு கூட அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக நம்ம எப்படி கிராஸ்ட் லோட் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி போட்டு கொஞ்சம் தூரம் நம்ம இப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம டபுள் கலரில் பண்ண போகிறோம். டபுள் கலரில் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் போட்டு காமிச்சிருந்தேன். சேம் பேட்டர்னில் கலர் மட்டும் மாற்றுற மாதிரி போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து கிராஸ்டு பேட்டர்னில் போட போகிறோம். ஸோ அது எப்படி போடுறேன்றதை பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்பயுமே நீங்கள் ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்குறீங்கன்னா அது வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள் ஒரு பக்கம்னா நாங்கள் பேசுகிறதுல வந்து உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படலாம். நீங்கள் என்ன டுட்டோரியல் வீடியோ பார்த்தாலுமே அதை வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காம முழுசாக பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேல்யூபிளாக அதில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து விட்டுட்டேன். இப்போது நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணலாம். நான் ரெட் கலர் இப்போது பண்ண போகிறேன். ஸோ ப்ளூ கலரில் வந்து கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மேலே இருந்து கீழே கொண்டு வரலாம். பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வரணும். உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட டைரக்ஷனே உங்களுக்கு டோட்டலாக மாறணும். ஸோ அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த லோட் ஸ்டிச்சுக்கு மேலேயே கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம இப்போ லோட் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் அந்த ஸ்டிச்சை எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே எடுத்தாலும் சரி, மேலேருந்து கீழே எடுத்தாலும் சரி, முன்னாடி பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் உங்கள் நீடில் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இப்போ இது மேலேயே போட்டுட்டு எது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் கலர் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் மறையிற வரைக்கும் இந்த செகண்ட் கலரை நம்ம போடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த கலர் மறைய போகுது, ப்ளூ கலர் மறையுது. ஸோ இந்த இடத்துல இப்படி நான் இழுத்து விட்டுறேன். இப்போது நம்ம ஏற்கனவே இழுத்து விட்டுருக்கிற இந்த ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போது கிராஸ்ட், அதாவது முதல்ல என்ன டைரக்ஷனில் போட்டோமோ அதே டைரக்ஷன் இப்போ ரெட்டு போட்டதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வருது. ஸோ இந்த டைரக்ஷனில் நம்ம இப்போது ஆல்ரெடி போட்ட ரெட் கலரில் போட்டிருப்போம், அதுக்கு மேலேயே இப்போது ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்டிச்சஸ் வரா மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் நான் வந்து அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிக்காமல் அந்த பேஸ் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, பைப்பிங் த்ரெட்டு, அந்த த்ரெட்டை மட்டும் டபுள் லேயராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டபுள் லேயராக யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராடாக வரும். ஸோ ப்ராடாக இருந்ததுனா தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற கிராஸ் பேட்டர்ன் வந்து நல்ல விசிபிளாக தெரியும். அது மெலிசாக இருந்ததுன்னா நீங்கள் கிராஸ் பேட்டர்ன் பண்ணியிருக்கீங்களா என்னன்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக தெரியாது. இப்போ இந்த ப்ளூ கலரை வந்து அந்த ரெட் கலர் ஸ்டிச் எவ்வளோ தூரம் போட்டிருக்கோமோ அது மறையிற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம் இதே டைரக்ஷனில். ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். டைரக்ஷன் மாற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன லுக் வரணுமோ எக்ஸாக்டாக அந்த லுக் வராது. இப்போது அந்த ரெட்டு வந்து க்ளோஸ் ஆகுது, இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் இப்போ ரெட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ ரெட்டை முதல்ல எந்த டைரக்ஷனில் கொண்டு வந்தோமோ அந்த டைரக்ஷன், அதாவது ப்ளூவில் ஸ்டிச் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இப்போ மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். இப்போது இந்த ஸ்டிச்சும் வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டிச் மறையிற வரைக்கும் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ லோட் ஸ்டிச் நீங்கள் எங்கெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவீங்களோ, சிங்கிள் கலர், டபுள் கலர், அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக நெக்கோட பார்டர்ஸில் தான் இது நிறைய யூஸ் ஆகும்.
லாஸ்ட் வீடியோவில் வந்து டபுள் கலர் எம்போஸ்டு ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், மல்டி கலரில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், எத்தனை கலர்ஸ் வேணால் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து நீங்கள் 2 கலர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன 2 கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் மட்டும்தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இதை ஸ்டிச் பண்ணணும். அப்படி நீங்கள் 3rd கலர் ஏதாவது ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அவுட்லைனாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு டிசைனுக்குள்ளே இந்த 2 கலர் மட்டும்தான் வரணும். ஸோ இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் கலர் மாற்றிக்கிறேன். இப்போது ப்ளூ கலர் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணி இப்போ ரெட் கலர் மறையிற வரைக்கும் நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் பார்க்குறதோட மட்டும் விட்டுடாதீங்க. இதை வந்து என்னோட கூடவே நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோவில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கற்றுக்கிறதா அர்த்தம் கிடையாது. எப்போ நீங்கள் வந்து கிளாத் எடுத்து நீரில் பிடிச்சி நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் அதை வந்து ஒரு 10 தடவை 20 தடவை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து கற்றுட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். நான் நிறைய பேருக்கு இருக்கிற ஹேபிட் வந்து எதையாவது கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க, யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓகே எனக்கு இது தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஒர்க்குன்னு கொடுக்கும்போது நீங்கள் அதை போடணும்னு உட்காரும்போது தான் தெரியும் இது உங்களுக்கு வரல அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறத விட நீங்கள் எப்போது கற்றுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் இறங்குறீங்களோ அப்போவே நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதை டைம் வேஸ்ட்டாக நினைக்கிறீங்க நிறைய பேர். ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் இந்த ஸ்டிச்சும் உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி யூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட டோட்டல் ஸ்டிச்சிங் எபிலிட்டியே வந்து நீடில் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி எல்லாமே டெவலப் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு கலர் ஸ்டிச் பண்ணலாம். வழக்கம் போல் தான் ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்போ இந்த ப்ளூ கலர் மறையிற வரைக்கும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து எந்த மாதிரி ப்ளவுஸில் போடணும் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ லோ பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ப்ளவுஸ்லலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற டைமுக்கான நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி ப்ளவுசஸ் பண்ணுறீங்க, ஹெவி காஸ்ட் ப்ளவுசஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு உங்களுக்கு ஒரு போதுமான பணம் கிடைக்கும். நீங்கள் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்றதுனால ஒரு 1000 ருபீஸ்க்கு ப்ளவுஸ் பண்ண சொன்னாலோ ஒரு 2000க்கு பண்ண சொன்னாலோ அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேலே ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான பணம் கிடைக்காம போகலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஹெவி ப்ளவுசஸில் நீங்கள் இந்த மாதிரி கலரில் ஸ்டிச் பண்ணுறது, இந்த கிராஸ் பேட்டர்ன்ஸ் பண்ணுறது, டபுள் கலர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்ல ஹெவி ப்ளவுசஸில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒர்க்குக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் கிடைக்கும். நிறைய வந்து இப்போது பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க் அந்த மாதிரிலாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெவி ப்ளவுசஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் ஒரு கருத்தோடு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஹெவி ப்ளவுசஸில் த்ரெட் ஒர்க்கை நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி அதை போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்புவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்டிச்சோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் இந்த ரெட்டு த்ரெட் எடுத்து விட்டுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் நாட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன், பட் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே முடிச்சுக்கலாம், இந்த ப்ளூவோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது ரெட்டை நாட் போட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெட்டு வந்து இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், வீடியோவை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிராஸ் பேட்டர்ன்லேயே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்த மாதிரி முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பேட்டர்ன்லேயே முடிக்கணும். இப்போ கடைசியில் ஸ்டிச்சஸ் ரொம்ப சின்ன சின்னதாக வரும், இருந்தாலும் சின்ன சின்னதாக போட்டுட்டு கடைசியாக இப்படி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறமா நான் அவுட்லைன் வந்து ஜரியில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் 3rd கலர் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி 3rd கலராக கோல்டு ஜரி யூஸ் பண்ணுறேன். ஜரியில் நார்மல் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் போட்டு இந்த ஸ்டிச்சை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரிகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை போட்டு பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.